வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம 2.0 வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியா இருக்கக்கூடிய, அதாவது லகர, ழகர, ழகர வேறுபாடு, நகர, நகர வேறுபாடு, ரகர, ரகர வேறுபாடு, இதுல இருக்கக்கூடிய எழுத்து பிழைகள். இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 எழுத்துக்களும் தமிழ்ல ஏண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்களா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 8 எழுத்துக்கள். இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ல, ல, ழ, அப்புறம் ந, 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 ர, ர. இந்த 8 எழுத்தை பத்தி தான் நான் பார்க்க போறோம். இந்த 8 எழுத்தை நம்ம எங்கெங்க பயன்படுத்துறது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தமிழ்லயே மேக்சிமம் பிழைகள் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்மள்ட்ட குறைஞ்சபட்சம் இதுல இருந்து 2ல இருந்து 3 வினாக்கள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த 3 வினாக்களுமே என்ன பண்ணீங்கன்னா தரமா பதில் எழுதலாம். சரிங்களா? ரொம்ப பெரிய இது கிடையாது. ஆனா என்ன இதுல குழப்பம் ஏற்படும்னா, அங்க ஆன்சரை பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பா குழப்பம் வரும். ஆன்சரை பார்த்தோன்னா அங்க ஓ மலை, இந்த மலை அப்படிங்கிறது வானிலிருந்து பெய்யறதா அல்லது மலை முகடுகளா, ரெண்டுத்துல எது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் கண்டிப்பாக வரலாம். அந்த குழப்பத்தை நீக்கிறது என்ன பண்ணணும்னா, வகுப்பை நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்தது நீங்களும் செல்ஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நிறைய பண்ணீங்கன்னா இந்த பிழைகளை பெரும்பான்மையாவே தவிர்த்திட முடியும். சரிங்களா? இதை பாருங்க. இவ்வெழுத்துக்களை தவறாக உச்சரித்தாலும் ஓர் எழுத்துக்களுக்கு பதில் வேறு எழுத்துக்களை வேறொரு எழுத்தை பயன்படுத்தினாலும் பொருளே மாறுபடும், முரண்பாடான பொருளும் உண்டாகும். இவற்றை தெளிவாக அறிந்து கொள்வது அவசியமாகும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், இதுல வேற எதுவும் புதுசாக சொல்லல. அடுத்தது உதாரணத்துக்கு பாருங்க. இந்த இர, இந்த இர அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா பிச்சை எடு, அதாவது இறந்து வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பொருள் வருது. ஆனா இதுவே இர அப்படின்னு சொன்னோம்னா செத்துப்போ அப்படின்னு சொல்ற மாதிரியான பொருள் நமக்கு வருது. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தவளை. சரியா? இங்க தவளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம். தவளைங்கிறது என்னது, நமக்கு இங்க ஒரு பாத்திரம் என்கிற பொருள் வருது. எந்த ல வந்தா, இதுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 லாவையும் அவங்க சொல்லக்கூடிய விதமே பாத்தீங்கன்னா நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா இதுக்கு அவங்க எந்தெந்தமோ பேர் வச்சிருக்காங்க. இந்த 3 லாவுக்கு கிட்டத்தட்ட இந்த பேர் தான் கிடையாது, எந்தெந்த பேர் வேணுமோ அவங்க பாட்டுக்கு வச்சு விட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த லா இருக்கு இல்லையா, இது வந்து குண்டுல அப்படின்னும், இதுல குச்சி நிறைய இருக்குங்கிறதுனால இதை குச்சில அப்படின்னும் பேர்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிக்கத்தக்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் மொழியில அவ்வளோ பேர்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த பேர் எதையுமே பயன்படுத்துவது இல்லை. சரி, ஓகே. இப்ப இதனுடைய சரியான பெயர்கள் என்ன? ரொம்ப எளிமைதான். சரிங்களா? இது எப்படி இருக்கு, வா மாதிரி இருக்கா? இந்த ல வா மாதிரி இருக்கா? அதனால நம்ம இதை என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா வகர லகரம் அப்படின்னு உங்க பேர் சொல்றோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது எப்படி இருக்கு, நான் மாதிரி இருக்குங்கிறதுனால இது நகர லகரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இன்னொரு பேரும் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ல முடிக்கிறப்ப எப்படி முடிப்பீங்கன்னா மேல் நோக்கி தான் முடிப்பீங்க. சரிங்களா? அதனால வந்து இதை மேல் நோக்கிய லகரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இது பாருங்க, இது கீழ் நோக்கிய லகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதே மாதிரி இருக்கு. இது அண்ணில் இன்னொரு பேரும் இருக்கு. அதாவது தனி லகரம், பொது லகரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தனி லகரம், பொது லகரம்? ஒண்ணும் இல்ல, சாதாரணமா நீங்க எழுதி பாருங்க. அந்த எரல வழல எழுதுவோம் இல்லையா, இடையின எழுத்துக்கள் எ, வ, ல, ப, ழ, ல. இதுல எது தனியா இருக்கு, எந்த இந்த 2 லாவும் சேர்ந்து இருக்கு. ஆனா இந்த லா பாருங்க தனியா இருக்கு. அதனால இது தனி லகரம். அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது, தனி லகரம். அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிறதுனால இது பேர் என்ன, பொது லகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கு. ஆனா நம்ம என்னென்ன பயன்படுத்துறோம், குண்டுல, குச்சில, சில பேர் ஜிலேபிலங்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து வட்டமா இருக்கும், இந்த ஜிலேபி மாதிரி இப்படி விழுவிழு இருக்கான், அதனால வந்து இது ஜிலேபிலங்கிறாங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான பெயர்கள்லாம் தினைக்கும் புதுசு புதுசா உருவாகிட்டு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம முதல் தடுத்தே ஆகணும். சரி, ஓகே. இப்ப இது நீங்க மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதான் மேல் நோக்கியல, அப்படி வகரல, அப்படி தனி லகரம், இல்லை கீழ் நோக்கியல பொது லகரம், அப்படி இல்லாட்டி நகர லகரம். சரிங்களா? இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு லகரம்,
அப்புறம் மகர ழகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, ஓகே. இப்ப இந்த தனிலகரம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தவளை, நீ வீட்டுல பார்த்து இருந்திருப்பீங்க. தண்ணி கிண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு தவளை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதான் என்னது? ஒரு பாத்திரம். சரிங்களா? அடுத்தது, இதே தவளை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு நீர்வாழ் உயிரினம். சரிங்களா? அது என்னது? ஒரு நீர்வாழ் உயிரினம். நமக்கு நீர்வாழ் உயிரினம். இந்த சைனா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து மிகச்சிறந்த உணவு பொருள். புரதச்சத்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுட்டு சாப்பிடுவாங்க. சரியா? ஓகே. இப்ப அடுத்தது ஊன். ஊன்னா இது உணவு. சரிங்களா? ஊன் அப்புறம் என்னது? உணவு. அதுவே இந்த ஊன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரன்னகரம், அதாவது இரண்டு சுழின, அது வந்துச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தசை அப்படின்னு சொல்லுவோம். என்னது? தசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து உச்சரிக்கும் பொழுது வேறுபாட்டோட தான் உச்சரிக்கணும். ஆனா ஒரு சில நேரத்துல என்ன பண்றோம், அதை நம்ம கேட்கும்போது கொஞ்சம் கவனக்குறைவா கேட்கறதுனாலையும் சொல்றவங்க அந்த லட்சணத்துல சொல்றதுனாலையும் என்ன ஆகுது, நமக்கு எல்லாமும் ஒரே மாதிரியா காதுல விழுவுது. அது பாயிண்ட். இன்னொன்னு, அந்த மாதிரி ஒரே மாதிரி காதுல விழுறதுனால நமக்கு பொருள் மாறுபாடும் ஏற்படுது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம பிராக்டிஸ் எடுத்தோம்னா நம்ம பேசுறதும் தெளிவா பேசலாம். அந்த மாதிரி எழுதுறதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிழைகள் இல்லாம பொருள் வேறுபாடு உணர்ந்து எழுத முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப அதற்கு முதலாக இந்த ல, ல, ழ இந்த மூன்று ழகரத்தையும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் கற்றுக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து உங்களுக்கு பொருளுமே ஏறத்தாழ தெரிஞ்சிடும். சரியா? உணர்ந்து ல பல், அதாவது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவின் ஓரம் தடித்து பொருந்தும். சரிங்களா? ல, அதாவது மேல்வாய்ப்பல்லினுடைய அன்னத்தை கரெக்டா அந்த மேல்வாய்ப்பல்ல லைட்டா டச் பண்ற மாதிரி தான் அந்த லாவை நீங்க உச்சரிக்கணும். சரிங்களா? ல அப்படின்னு உச்சரிக்கிறப்போ உங்களுடைய நாக்கினுடைய நுனியானது கண்டிப்பாக என்ன பண்ணும், மேல்வாய்ப்பல்லினுடைய நுனியை தொட்டு இருக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது, மேல்வாய் முன்பல்லின் உட்பகுதியை நுனினா லேசாக பொருந்தும். அப்போதுதான் என்ன பண்ணும், ல வரும். எடுத்துக்காட்டு, பல பல். சரிங்களா? பல பல். ஓகேவா? ஓகே. அதாவது அடுத்தது பொது உலகரம். இந்த பொது உலகத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதுதான், ரொம்ப எளிமைதான். அதாவது அது வந்து எப்படி நல்லா நாக்கி நுனி வந்து இந்த மேல்வாய்ப்பல்லினுடைய இதை டச் பண்ணிச்சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை கொஞ்சம் முன்னாடி, சரிங்களா, கொஞ்சம் முன்னாடி வச்சு இதை சொன்னா போதும். சரிங்களா? அதாவது வளைந்த அன்னத்தின் நடு பாகத்தை தடவுதலால், அன்னத்தினுடைய நடு பாகத்தை தடவுதலால் இந்த இது உங்களுக்கு பொருள் வரும். சரிங்களா? ல. சரிங்களா? ல, ல. உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும். அடுத்தது, இந்த ழங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா உள்நாவின் அருகில், அதாவது நாங்க அந்த நாக்கானது லைட்டா பெண்ட் ஆகும். இப்ப கொஞ்சம் அதுக்கடுத்து வந்து ரொம்ப பெண்ட் ஆகி நாக்கினுடைய அடிப்பகுதி தான் உங்க அன்னத்தை போய் டச் ஆகும். நல்லா உச்சரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கினுடைய நுனிப்பகுதி தான் உங்களுடைய மேல்வாய் பல்லினுடைய அந்த அன்னத்தையோ இல்லை மேல்வாய் பல்லையோ தொடும். ஆனா இந்த சிறப்பு அழகனை உச்சரிக்கிற மட்டும் நாக்கினுடைய அடிப்பகுதியானது நம்ம மேல்வாய் அன்னத்தை தொடும். சரிங்களா? ழ. சரியா? ஓகே. பழம், வாழை. சரி. இப்ப ல, 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 ழ, ழ வேறுபாடுகளை விளக்கும் எடுத்துக்காட்டுகள்ல பார்க்கும். சரிங்களா? அதாவது முதல்ல பலம். இந்த பலம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமை அல்லது சத்து அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவன் வந்து மிகவும் பலம் வாய்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? வலிமை அல்லது சத்து. அடுத்தது பழம். இந்த பழம்னா என்னது? ஒரு கனி வகை. சரிங்களா? கனி அல்லது பழமையான அப்படிங்கிற மாதிரி பொருள் தரும். சரிங்களா? அடுத்தது களம். களம்னா ஒரு பாத்திரம், அப்படி இல்லாட்டி படகு, அப்படி இல்லாட்டி கப்பல் அப்படிங்கிற மாதிரி பொருள்ல உங்களுக்கு வரும். அதே களம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இடம் அல்லது போர்க்களம். சரிங்களா? இந்த வைக்கோல் குவித்து வைக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த களம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அது என்ன குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்தை தான் குறிக்கும். சரிங்களா? அதே மாதிரி போர்க்களம், போர் நடப்பதற்கான இடத்தை என்ன சொல்றாங்க, போர்க்களம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குளம். இப்ப குளம்னா வந்து இந்த சாதி அப்படிங்கிற ஒரு பொருள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது, குளம் அப்படின்னு சொன்னா நீர்நிலை. சரிங்களா? குளம்னா என்னது? நீர்நிலை. சரி. விலங்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிருகம் அல்லது கையில் விலங்கிடுதல்.
விலங்கு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் அல்லது அந்த விலங்கு என்னன்னு சொல்லுவோம்ல அந்த மிருகம், அப்படி இல்லாட்டி கையில் விலங்கிடுதல். அடுத்தது விலங்கு அப்படின்னா ஒளிர் அல்லது சிறப்புடன் இரு. அதே போல என்ன சொல்லுவாங்கன்னா இப்போது நேர்மையுடன் விலங்கு அப்படிமா. அப்ப நேர்மையுடன் விலங்குன்னா நேர்மையோட ஒரு ஆடு மாடை சொல்றாங்கன்னா கிடையாது. நேர்மையுடன் விலங்குன்னா சிறப்புடன் இரு. நேர்மையோட சிறப்பா இரு, அப்படி ஒளிர், லைட்டிங், சரிங்களா? அதாவது ஒளி வீசுமாறு திகழ்க அப்படிங்கிற மாதிரியான பொருள். சரியா? அடுத்தது விளக்கு. விளக்கு அப்படின்னா தடு, அப்படி இல்லாட்டி தவிர். விளக்கு அப்படின்னா தடு, அப்படி இல்லாட்டி தவிர். இதுவே விளக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒளி அல்லது தெளிவாக்கு, அப்படி தூய்மையாக்கு. சரிங்களா? இந்த பொருள்ல வரும். அடுத்தது பாலம் அப்படின்னா வாராவதி. அதே பாலம் அப்படின்னா உலோக கட்டி அல்லது பாலம் பாலமாய். அதாவது ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல இந்த விவசாய நிலங்கள் தண்ணி இல்லாம தெரிச்சு போயிருக்கு. என்ன சொல்லுவாங்க? பாலம் பாலமா தெரிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பொது லகரம். அடுத்தது விழா. விழான்னா வயிற்றின் ஒரு பக்க பகுதி. சரி, இந்த விழா எலும்புன்னு சொல்லுவாங்க. வயிற்றினுடைய ஒரு பக்க பகுதி. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா விழா அப்படின்னா திருவிழா. சரிங்களா? அடுத்து விழா அப்படின்னா விழா மரம். விழா அப்படின்னா விழா மரம், அது ஒரு வகையான மரம். சரியா? அடுத்தது இப்ப அலி அப்படின்னா ஆண் பெண் அல்லாதது. அலி. இதுவே அழி அப்படின்னா முடித்து விடு அல்லது கெடு, அழித்து விடு அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். இப்பதே அலி அப்படின்னா கொடுத்தல், அன்பளிப்பு. சரிங்களா? அதே வந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பு, அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த லீ தான் வரும். அன்பளிப்பு, கொடுப்பதால் அது வந்து அன்பளிப்பு. சரிங்களா? அன்பினால் அளிப்பது அன்பளிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது இதே ஒளி அப்படின்னா ஓசை. அதே ஒளி அப்படின்னா அழித்து விடு, அப்படி தொலைத்து விடு. இதே ஒளின்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம், பிரகாசம், பதுங்கிக்கோள், ஒளிந்திரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பொருள்ல வரும். அடுத்தது கிளி அப்படின்னா அச்சம் அல்லது பயம். உனக்கு அப்படியே கிளி இழுத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அச்சம், பயம். அடுத்தது கிழி அப்படின்னா சும்மா கிழி, அதாவது துண்டா கிழித்தல். சரியா? அடுத்தது அல்லது கோடு கிழித்தல். கிளி அப்படின்னா ஒரு பறவை. சரிங்களா? அடுத்தது தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டக்கூடிய ஒரு சின்னம். சரிங்களா? தாலின்னு என்னது? கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம். தோட அவனுக்கு இதுதான். சரி, அடுத்தது தாலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடம் அல்லது வாயகன்ற பாத்திரம். தாழி அப்படின்னா என்னது? குடம் அல்லது வாயகன்ற பாத்திரம். இதெல்லாம் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. குடம் அல்லது வாயகன்ற பாத்திரம்ங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அந்த காலத்துல முதுமக்கள் தாழின்னு ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? அது எல்லாமே வந்து நீங்க தொல்பொருள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல வந்து நீங்க கண்டிப்பா படிச்சிருந்திருக்கணும். தமிழகத்தின் தொல்பொருள் ஆய்வுகள் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல நீங்க எது கேள்விப்பட்டிருப்பீங்க? முதுமக்கள் தாழி அப்படிங்கிறது. இப்ப சமீபத்தில் நம்ம கீழடியிலையும் அரிக்கமேடு போன்ற நிறைய இடங்கள் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்க இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதுமக்கள் தாழிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அந்த முதுமக்கள் தாழியினுடைய பயன்பாடு நமக்கு இப்ப என்ன கிடைக்குதுன்னா அவங்க அந்த காலத்துல பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இந்த ஒரு சில தாழிகள்ல இருக்கு அப்படியே. அதை வச்சு நம்ம தமிழனுடைய வாழ்வியல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு கெஸ் பண்ணி இது இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வு முடிவுக்கு நம்ம வர்றோம். சரிங்களா? அதுக்கெல்லாம் இப்போதைக்கு முதுமக்கள் தாழிங்கிறது பெருவாரியாக பயன்படுகிறது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுமக்கள் தாழி அப்படிங்கிறது வழக்கத்துல இல்ல, வழக்கொழிந்து விட்டது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே தாழி அப்படின்னா ஒரு வகை பனைமரம், அப்படி குழம்பு தாழித்தல். சரிங்களா? குழம்பு தாழித்தல். ஓகே. இப்ப அடுத்தது புலி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு. தெரியும், புலி அப்படின்னா நமக்கு ஒரு விலங்கு. இதே புலி அப்படின்னா ஒரு சுவை, அப்படி இல்லாட்டி புளியங்காய் அது கூட சொல்லலாம். சரிங்களா? புளி அப்படிங்கிறது ஒரு சுவை. அதை புளிப்பா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா புளியங்காய் அப்படின்னே சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது கொழு. கொழுத்தல் அப்படி இல்லாட்டி கொழுப்பு. இதே கொலு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்மை கொலு. சரிங்களா? அந்த ஒரு சில திருவிழா நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கொலு வைத்தல் அப்படிங்கிற ஒரு வைபவம் நடக்கும். அதுல வந்து இந்த பொம்மைகள்லாம் வச்சு அடுக்கி அதை வந்து ஒரு சமய வழிபாடாக செய்வாங்க. சரிங்களா? அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொம்மை கொலு. இப்ப வலி. வலின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமை, நோய், அப்படி இல்லாட்டி இழு அப்படின்னு அர்த்தம்.
இதே வளி அப்படின்னா காற்று, அதாவது வளிமண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா? வளினா என்னது? காற்று இல்லாட்டி வளிமண்டலம். அடுத்தது இப்ப விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு. விழைனா விரும்புதல். விளை அப்படின்னா உண்டாக்கு அப்படிங்கிற பொருள்ல வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வேலை, தொழில் அல்லது பணி. வேலைன்னா என்னது? தொழில் அல்லது பணி. இதே அடுத்தது வேலை அப்படின்னா நேரம். அடுத்தது வாழை அப்படின்னா இளம்பெண். வாழை அப்படின்னா மரவகை. சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேக்சிமம் வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த மூன்று வகை இதை கொடுத்து பொருள் வேறுபாடு அறிக, அப்படி இல்லாட்டி ஒளி வேறுபாடு அறிக அப்படிங்கிற மாதிரியான வினாக்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இது மூணுத்தையுமே கொடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்ப விலை 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 அப்படின்னு கொடுத்துட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்கிற மாதிரி. ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இதுக்கு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த விலைக்கு இது, அப்புறம் இந்த விலைக்கு இது, இந்த விலைக்கு இது, இது மாதிரி கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லுவாங்க, முறையே முறையே அப்படின்னு ஒரு இது. அதாவது இப்ப இங்க விலை 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 இதனுடைய சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுன்னா, முதல்ல உள்ள விலைக்கு விரும்பு அப்படிங்கிற மாதிரியும், இரண்டாவது உள்ள விலைக்கு பொருளின் மதிப்பு என்பது மாதிரியும், மூன்றாவது உள்ள விலைக்கு உண்டாக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க சரியான ஆர்டர்ல எது கரெக்டா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ அடுத்தது வேலை. இப்ப வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொழில் அல்லது பணி. இப்ப வேலை அப்படின்னா நேரம் பார்த்துட்டோம். அப்புறம் வாழை அப்படின்னா இளம்பெண். வாழை அப்படின்னா என்னது? மர வகை. சரிங்களா? அடுத்து இன்னொன்னு ஒரு வாழை இருக்கு. இந்த வாழைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் வகை. அப்படி இல்லாட்டி மீன் வகை தான். சரிங்களா? வாழை மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழை அப்படிங்கிறது என்னது? மீன் வகை. அடுத்தது இப்ப கலை அப்படின்னா வித்தை, அப்படி இல்லாட்டி கலைந்து போதல். கலைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வித்தை, அப்படி இல்லாட்டி கலைந்து போதல். சரிங்களா? அடுத்தது கழை அப்படின்னா மூங்கில். நீங்க மூங்கில் கழை அப்படிங்கிற மாதிரி நான் இந்த கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? கழைன்னா என்னது? மூங்கில் கழை. அடுத்தது கலை அப்படின்னா வயலில் களை எடுத்தல், அப்படி இல்லாட்டி முகத்தின் ஒளி. கலைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வயலில் களை எடுத்தல், அப்படி இல்லாட்டி முகத்தின் ஒளி. சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் இப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்க தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வாங்க. நீங்க ஒரு முறை கவனிச்சிட்டீங்கன்னா திரும்ப உட்காந்து ரிஸ்க் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது. இது இது ஃபுல்லா நான் சொல்ல சொல்ல நீங்க கேட்டுட்டு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். அதுக்கு அடுத்து நீங்க சும்மா ரிவிஷன் பர்பஸ்ல எடுத்து வச்சீங்கனாலே உங்களுக்கு இது எக்ஸாம் டயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா அலைன்னா கடல் அலை, அலைந்து திரிதல். ஓகேவா? அப்புறம் அழை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கூப்பிடு. அழைனா என்னது? கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி பொருள். அதுக்கு அடுத்தது அலை அப்படின்னா தயிர் அல்லது புற்று. இது வந்து முன்னாடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து கேட்ட ஒரு வினா. சரிங்களா? அலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா புற்று. இதே இலை அப்படின்னா இந்த மூணு அலையும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அலை, அழை, அலை. அதே இலை, இழை, இழை. இலை என்னன்னு பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய இழை. அப்புறம் இழைனா என்னன்னா செய் அல்லது நூல் இழை. அதாவது தவறு இழைத்தான், அது அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறு செய்தான்ங்கிற மாதிரி பொருள். அப்படின்னா என்னது? செய் அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த இழை அப்படிங்கிறது வரும். அப்புறம் நூல் இழை. சரிங்களா? இதுவும் என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய நூல் இழை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல சொல்லுவாங்க. சரி. அடுத்தது இதே இலை அப்படின்னா இளைத்து போதல், அதாவது மெலிந்து போதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். சரிங்களா? ரொம்ப இளைச்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இலைன்னா என்னதப்ப மெலிந்து போதல் என்கிற பொருள்ல வரும். சரிங்களா? அடுத்தது இப்ப குலைன்னு பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா கொத்து அப்படிலாட்டி குலை நடுக்கம். குலைன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்து அப்படிலாட்டி குலை நடுக்கம். அதே குழை அப்படின்னா குழைந்து போதல், சாதம் குழைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? குழைனா என்னது? குழைந்து போதல். அடுத்தது மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்குன்று அல்லது மலைத்து போதல். பெருங்குன்றுனா என்னது? அவங்க இந்த மலையில தான் என்ன சொல்றாங்க? பெருங்குன்று அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குன்று அப்படின்னா சாதாரணமா இருக்கக்கூடிய மலை. இதே பெருங்குன்றுனா பெரிய மலை. அடுத்தது மலைத்து போதல். அடுத்தது மழை, வானம் இடித்து பெய்கின்ற துளி, அதை வந்து நம்ம மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் காலை அப்படின்னா நாள் தொடக்கம், அப்படி சமயம். சமயம்னா அந்த காலை சமயம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா? அந்த வேலை அதை சொல்றதுதான். அடுத்தது காலை அப்படிங்கிறது இளமையான எருது, அப்படி வீரன்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முளைனா மார்பகம், அப்புறம் முளை அப்படின்னா மலை பிளவு பகுதி, அப்புறம் குகை அல்லாட்டி வலை. இதே முளை அப்படின்னா முளைத்தல், உற்பத்தியாதல். அப்புறம் சூளை அப்படின்னா வந்து வயிற்றில் ஏற்படும் நோய். இதே சூளைன்னு பாத்தீங்கன்னா களிமண் பொருட்கள் வேக வைக்கக்கூடிய இடம், அப்படி செங்கல் சூளை அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது வலை அப்படின்னா மீன் பிடிக்கும் வலை. வலைன்னா என்னது? மீன் பிடிக்கும் வலை. அப்புறம் வழை அப்படின்னா என்னதுன்னா ஒரு வகை மரம், அப்படி சுரப்புன்னை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வலைனா என்னது? சுரப்புன்னை மரம். இதே வலை அப்படின்னா சந்து, வளையல், வளைவு, அப்படி குனிதல். அடுத்து தலை, சிரசு. சிரசுனா என்ன? நம்ம தலையதான் சிரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி வளைய இது முதன்மை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது தழை அப்படின்னா புல், அப்புறம் இலை முதலியன. இதே அடுத்தது தழை அப்படின்னா கட்டுதல். சரிங்களா? அந்த தலை அப்படிங்கிறது கட்டுதல்ங்கிறது இந்த இதுலயும் வரும், இலக்கணத்திலயுமே இந்த தலை கட்டுதல் அப்படிங்கிறது படிச்சிருக்கீங்க. இப்ப அடுத்தது உலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவுக்கு உரியன, சமைக்க உலை வைத்தல். சரிங்களா? உணவுக்குரியது, சமைப்பதற்காக உலை வைத்தல் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி உலை வைத்தல் அப்படிங்கிறது நம்ம மரபு தொடர்ல அதை பார்த்துருக்கோம். சரிங்களா? அவன் வேலைக்கு உலை வைத்து விட்டான் அப்படின்னா வேலையை முடிச்சு விட்டான் அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கும். சரியா? அடுத்தது உழை அப்படின்னா பாடுபடுதல் இல்லாட்டி உழைத்தல். அடுத்தது உழைனா பிடரி, மயிர், அப்படி இல்லாட்டி சேரு. அடுத்தது தொலைனா அழித்து விடு, அப்படி இல்லாட்டி தூரம். சரிங்களா? தொலைனா என்னது? அழித்து விடு, அப்படி இல்லாட்டி தூரம். அதுக்கு அடுத்தது தொலை அப்படின்னா சந்து, அப்படி இல்லாட்டி துவாரம். அதாவது சுவற்றில் தொலை இடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது தொலை இல்ல, தொலைங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதாவது சந்து, அப்படி இல்லாட்டி துவாரம். சரியா? அடுத்தது கல். கல் அதாவது என்னன்னா செங்கல், கருங்கல், துண்டு, கற்றுக்கொள். அடுத்தது கல்லு. கல்லுனா என்ன பார்த்தீங்கன்னா மது வகை. சரியா? இதே கொள் அப்படின்னா அழி அல்லது உயிரை நீக்கு. இதே கொள் அப்படின்னா கொள்ளுதல் அல்லது பெற்றுக்கொள் அல்லது தானிய வகை. இதே கொள்ளை அப்படின்னா வீட்டின் பின்புறம் அல்லது வயல். இதே கொள்ளை அப்படின்னா கொள்ளையடித்தல், திருடுதல், விலை. பால் அப்படின்னா பசு முதலியவற்றின் பால் அல்லது பக்கம். பாழ் அப்படின்னா சூனியம், அழிவு, வீண். புல், புல் பூண்டு. இதே புல் பறவை இல்லாட்டி கம்பு. இதே வாழ்னா விலங்குகளின் வாழ் பகுதி. வாழ்னா உயிர் வாழ் அல்லது பிழைத்திரு. இப்ப அதே வாழ்னா கத்தி அல்லது அறுக்கும் கருவி. அடுத்தது வெல்லம். வெல்லம்னா இனிப்பான பண்டம். இதே வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த லகர, லகர, ழகரம் இதுல இருக்கக்கூடிய சொற்கள் ஓரளவுக்கு மேல பார்த்திருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறதுல இருந்து, புக் சோர்ஸ்ல இருந்து எடுத்த மெட்டீரியல்ஸ் தான். சரிங்களா? இதுல உங்களுக்கு வேற எதுவும் இந்த பார்ட்டை பொறுத்தவரை சந்தேகம் இருந்துச்சுன்னா என் தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருவீங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ந, ந, ந. சரிங்களா? இந்த ந, ந, ந இந்த மூன்று வகையான எழுத்துக்களினுடைய வேறுபாடு பார்க்கணும். இப்ப முதல்ல ந, அதாவது டன் நகரம். இன்னொன்னு இந்த டன்னகரம்லாம் எங்கேருந்து பிறக்குன்னா டா எப்படி சொல்றீங்களோ அதே இடத்துல இருந்து பிறப்பதனால தான் என்ன சொல்லுவாங்க டன்னகரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? டா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி நீங்க இதையும் சொன்னீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு இந்த ந அப்படிங்கிற உச்சரிப்பு மிக தெளிவாக வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, நாக்கின் நுனி மேல்வாய் நுனியை சேர்தலால் ந பிறக்கும். சரிங்களா? கண், மண். இதே ந அப்படிங்கிறது மேல்வாய் பல்லின் அடியை நாவின் நுனி பொருந்துவதால் பிறக்கும். அதாவது த சொல்றப்ப நாக்கு வந்து எப்படி கரெக்டா நம்மளுடைய மேல்வாய் பல்லினுடைய இதுல நல்லா போய் அடிச்சு இப்படி பொருந்துதோ அதே மாதிரி ந சொல்றப்பையும் நாக்கு அங்கதான் இருக்கும். சரிங்களா? த, ந. ஓகேவா? ந பிறக்கும். இதே ரன்னகரம் சொல்லும் பொழுது ந எப்படி நம்ம சொல்றோமோ, அதாவது வல்லின ரகரம் எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் ந சொல்லணும். ர, ந. ஓகேவா? இந்த மூன்று நாவே சொல்லி பார்த்தா உங்களுக்கு வேறுபாடு தெரியும். ட, ந, ட, ந, ர, ந. ஓகேவா? உங்களுக்கு வேறுபாடு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்ப அடுத்தது ந, ந, ந வேறுபாடுகளை விளக்கும் சில எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு. இப்ப ந, ந, ந கணம். கணம்னா என்னன்னா நேரம். சரிங்களா? ஒரு கணம் நான் படித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பேங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு என்னது? நேரம். இப்ப அடுத்தது கணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பலு அல்லது சுமை. சரிங்களா? இப்ப மனம் அப்படின்னா வாசனை, அப்படி கல்யாணம் அல்லது திருமணம். சரிங்களா? அடுத்தது மனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா உள்ளம். மனம்னா என்னது? உள்ளம். அடுத்தது
பானம் அப்படின்னா அம்பு அல்லது பட்டாசு வகை. பானம்னா என்னது? அம்பு அல்லது பட்டாசு வகை. இதே பானம்னா நீர் உணவு. சரிங்களா? குளிர் பானம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அது. அடுத்தது ஆணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவரிலும் பலகையிலும் அடிக்கும் கூரிய இரும்பு துண்டு. சுவரிலும் பலகையிலும் அடிக்கக்கூடிய கூரிய இரும்பு துண்டு. அடுத்தது இப்ப ஆணின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மாதம். அடுத்தது கனி அப்படின்னா கணித்தல் அல்லது கணக்கெடுத்தல். இதே கனி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பழம். இதே தனின்னா அடங்குதல் அப்படி இல்லாட்டி தனித்து போதல். இதே தனினா தனித்திருத்தல் அப்படி இல்லாட்டி துணையின்றி இருத்தல். இதே துணி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீலை அப்படி இல்லாட்டி துணிவு கொள். சரிங்களா? அதாவது துணிந்து செய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி துணிவு. இதே துணி அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பம், கோபம், அச்சம். இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டியது. சரிங்களா? நீங்க இந்த துணி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த கீழே இருக்கக்கூடியது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா துன்பம், கோபம், அச்சம் என்கிற பொருள்ல வரும். சரியா? அடுத்தது பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை இல்லாட்டி கீழ்ப்படிதல் அல்லது தொழில். சரிங்களா? இப்ப இதே பனி அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிக்காலம் அல்லது பனி பெய்கிறது. அந்த குளிர்காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆணை அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரவு அல்லது கட்டளை. சரிங்களா? மன்னன் ஆணை இட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது இப்ப ஆணை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யானை தான். சரிங்களா? இது வந்து இந்த யானையினுடைய மறுச்சொல் தான் ஆணை அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. இப்ப கணை அப்படின்னா அம்பு. கணைன்னா என்னது? அம்பு. அடுத்தது இப்ப கணைன்னு பாத்தீங்கன்னா கணைத்தல் அப்படி தொண்டை அடைப்பை சரி செய்து கொள்ளல். அப்படி பண்ணுவாங்க இல்லையா? அதுதான். சரி, அதுக்கு அடுத்தது திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி, பிரிவு, ஒழுக்கம் அப்படி உயர்திணை, அஃறிணை. இதான் வந்து திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்ப இதே திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து தானிய வகை இல்லாட்டி திணை அரிசி. சரிங்களா? இது நம்ம திணை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மூங்கில், முரசு அப்படி பருமை. சரிங்களா? பனைனா என்னன்னு பாத்தீங்கன்னா மூங்கில் அல்லது முரசு இல்லாட்டி பருமை அப்படின்னு சொல்றாங்க. அதே பனைன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா பனை மரம். சரிங்களா? பனைனா என்னது? பனை மரம். இப்போ மனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்காரும் பலகை. மனைனா என்னன்னு பாத்தீங்கன்னா உட்காரும் பலகை. இதே மனைன்னா வீடு, இடம், மனைவி. மனைனா என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு, இடம், மனைவி. இப்போ இதே அன்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்வாய். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். இதே அடுத்தது அன்னம்னா பறவை இனம் அப்படி இல்லாட்டி உணவு. இந்த அன்னம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வகை பறவையும் குறிக்கும், அதே நேரத்துல உணவையும் குறிக்கும். சரிங்களா? அடுத்தது அரண் அப்படின்னா மதில் அல்லது பாதுகாப்பு அல்லது கோட்டை இப்படின்னு சொல்லுவோம். அரண்னா என்னது? மதில், பாதுகாப்பு அல்லது கோட்டை. இதே அரண்னு பாத்தீங்கன்னா சிவன் அப்படிங்கிற பொருள்ல சொல்லுவோம். அரண்னா என்னது? சிவன் அப்படிங்கிற பொருள்ல நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஆண். ஆண்னா என்னது? ஆண் இனம் அல்லது பெண் அல்லாதது. இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க? ஆண் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்ப ஆண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பசுவையும் இப்படி சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து ரன்னகரம். ரன்னகரத்தை வச்சு சொல்றாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம பசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது உண் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடு. உண்ணா என்னது? சாப்பிடு. இதே உன் அப்படின்னா உன்னுடைய. உண்ணு அப்படின்னா சாப்பிடு. ரெண்டுத்துக்கும் இடத்துல ஒரே பொருள் தான். அடுத்தே வந்து உண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைத்துப்பார் அப்படிங்கிற பொருள்ல வருது. அதே ஊன்னா உணவு, ஊன்னா மாமிசம், என்னா இலக்கியம் அப்படி இல்லாட்டி நினை, என்னா என்னுடைய, என்ன அப்படின்னா நினைக்க அப்படி இல்லாட்டி எண்ணி பார்க்க, என்ன அப்படின்னா கேள்வி, கண்ணான் அப்படின்னா கண்ணை உடையவன், கண்ணான் அப்படின்னா இரும்பு வேலை செய்பவர். இதே கான் அப்படின்னா பார்ன்னு அர்த்தம். இதே கான் அப்படின்னா காடு அல்லது கானகம். தன் அப்படின்னா குளிர்ந்த. சரிங்களா? இப்ப தண்ணீர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீரை தான் நம்ம தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது இப்ப தன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய, அவர்தன் அப்படின்னு சொல்லுவோம். தன்னா என்னது? தன்னுடைய, அவர்தன். இதே திண்மைனா என்னன்னா வலிமை. இதே திண்மைனாலும் தீமை. நான்னா கயிறு, நாணம்னா வெட்கம், நான்னா தன்னை குறிப்பது, பண்ணு அப்படின்னா செய், பண்ணுன்னா சொல்லு. மண் அப்படின்னா பூமி, நிலம். இப்ப மண் அப்படின்னா மன்னன் அல்லது பொருந்து. மான் அப்படின்னா பெருமை அல்லது சிறப்பு. மான்னா ஒரு மிருகம். வன்மை அப்படின்னா வளம், வழங்குதல். வன்மை அப்படின்னா வலிமை, கடினம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நகர மற்றும் நகரத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு சின்ன குறிப்புன்னா தன்னகரம் அப்படிங்கிறது சொல்லின் முதலில் மட்டுமே வரும், இடையிலும் இறுதியிலும் பெரும்பாலும் வராது. கீழே கொடுக்கப்பட்டவை போன்ற
கூட்டுச் சொற்கள் மட்டுமே இடையினத்தில் இடையில் வரும். சரிங்களா? இயக்குனர், ஆளுநர், அனுப்புனர், விடுனர், ஓட்டுனர், பெறுநர் போன்றவைல மட்டும்தான் என்ன வரும்னா இந்த நகரமானது கடைசியில வரும். சரிங்களா? இது கூட உங்களுக்கு கண்டிப்பா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்படி எழுதுவதுதான் சரி. ஒரு இயக்குனர் அப்படின்னு எழுதுறது தான் கரெக்ட். ஆளுநர்னு எழுதுறது கரெக்ட். இதே இயக்குனர்னு எழுதுறது தப்பு. இது தவறு. சரிங்களா? இதுதான் சரி. அதே மாதிரி அனுப்புனர், இதுல நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புனர்னு இப்படி எழுதுவாங்க. இந்த இது போடக்கூடாது, தப்பு. சரிங்களா? இதான் சரி. இப்படி எழுதினாதான் இது சரியான உயர்திணை குறிக்கிற மாதிரி நல்ல ஒரு இந்த அனுப்புதலுக்கான பொருள்ல கரெக்டா வரும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ர மற்றும் ர பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அறம்னு பாத்தீங்கன்னா இரும்பு, ர மற்றும் ர வேறுபாடுகள் பார்க்கணும். சரிங்களா? முதல்ல ர அப்படிங்கிறது எதுல வரும்னா அறம். அறம்னு பாத்தீங்கன்னா இரும்பு கருவி. சரிங்களா? அதாவது இந்த இதை தேய்ப்பது அதுக்கெல்லாம் பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா அறம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது அறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம், அதாவது அறம் செய்ய விரும்பு. சரிங்களா? அடுத்தது குறவர், முனிவர் அல்லது பெற்றோர். சரிங்களா? இப்ப இந்த குறவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்களை குறிக்கக்கூடிய அது ஒரு இதா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் அல்லது பறந்து கிடக்கும் நீர் பரப்பு. இதே பறவைனா பறக்கும் உயிரினங்கள். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இறந்தான் அப்படின்னா பிச்சை எடுத்தான், இறந்தான்னா உயிர் நீத்தான், இறங்குன்னா வருந்து அழு அல்லது மனம் இறங்கு. அதே இறங்குன்னா கீழே வா. ஆற அப்படின்னா நிறைய, அதாவது வயிறார அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருள்ல வரும். அடுத்து ஆறன்னா தனியே, அதாவது கொஞ்சம் கூலா இருக்குது. தனியே அப்படிலாட்டி ஆறுதல். உரல் அப்படின்னா தானியம் அல்லது கூறும் கருவி. சரிங்களா? தானியம் அப்படிலாட்டி குற்றும் கருவி. தானியம் குற்றும் கருவி. சரிங்களா? அந்த உரல்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்தது உரல் அப்படின்னா அடைத்தல் அல்லது துன்பம் உரல். கரை அப்படின்னா ஒளிந்து கொள் அல்லது பதுங்கு. சரிங்களா? கரை அப்படின்னா பால் கரை, பால் கறத்தல். சரிங்களா? கரை. குரங்கு அப்படின்னா வானரம். சரிங்களா? குரங்குன்னா வானரம், இப்ப குரங்குன்னா தொடை. சரிங்களா? அடுத்தது குறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வகை கூத்து. சரிங்களா? குறவை அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வகை கூத்து. சரிங்களா? அடுத்தது குறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மீன் வகை. சரிங்களா? ஓகே. மாறன் அப்படின்னா மன்மதன் அப்படின்னு அர்த்தம். இதே மாறன்னா பாண்டியன் அர்த்தம். சரிங்களா? அடுத்தது தீரம் அப்படின்னா உறுதி, அதாவது திறம் அப்படின்னா உறுதி. இதே திறம் அப்படின்னா வலிமை என்ற அர்த்தம். துறவு என்றால் கிணறு. சரிங்களா? துறவு என்றால் கிணறு. இதே துறவு என்றால் சந்நியாசம். சரியா? அடுத்தது புறம் அப்படின்னா நகர் இல்லாட்டி ஊர். இதே புறம்னா பக்கம், முதுகு இல்லாட்டி அப்புறம் அப்படிங்கிற பொருள்ல வரும். சரியா? அடுத்தது மறத்தல் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா உணர்ச்சியற்று போதல். மறத்தல்னா என்னது? உணர்ச்சியற்று போதல். இதே மறத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவு இழத்தல். மறத்தல்னா என்னது? நினைவு இழத்தல் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்தது விறகு அப்படின்னா தந்திரம். இதே விறகு அப்படின்னா அடுப்பு எரிக்கும் கட்டை. சரிங்களா? அடுத்தது அடுப்பு எரிக்கும் கட்டை. அடுத்து விரல்னா கை விரல். விரல்னா வலிமை அல்லது வெற்றி. இரா அப்படின்னா இரவு, அப்படி இல்லாட்டி இருக்காது. அவரிடம் அப்படின்னா பணம் இரா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சரிங்களா? அடுத்தது இரா அப்படின்னா மீன் வகை, இறா. சரிங்களா? அடுத்தது சுறா அப்படின்னா அது வந்து ஒரு மது வகைன்னு சொல்லுவாங்க. அதாவது சுறாபானம்ங்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு மதுபான வகை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுறா அப்படிங்கிறது சுறா மீன். சரியா? இதே பரி அப்படின்னா குதிரை. இதே பரினா பூக்களை பறி அப்படின்னாட்டி வேற ஏதாச்சும் ஆட்டினாச்சும் அந்த பொருட்களை பிடுங்கு அப்படிங்கிற அர்த்தம். உதாரணத்துக்காக மீன் கொடையை பிடுங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா? அடுத்தது அலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா செடி வகை, அப்படிலாட்டி அலரி பூ. இதே அலரி எப்படின்னா அல்லது கத்தினான், புலம்பினான், கதறினான் அப்படிங்கிற பொருள்ல வரும். சரிங்களா? அடுத்தது உரி அப்படின்னா தோல், பட்டை அதை வந்து உரித்தல், அதாவது தோல் பட்டை ஆகியவற்றை உரித்தல். இதே உரினா பொருட்களை வைத்து தொங்கவிடும் கருவி, அதாவது உரியில் வெண்ணெய். சரிங்களா? அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த இதுல கொக்கிய மாரி மாட்டி விட்டு கீழே இருக்கும். அதெல்லாம் வந்து பால் அப்படி இல்லாட்டி முக்கியமா தயிர், வெண்ணெய் போன்ற பொருட்களை அதில் வச்சிருப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா உரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப செல்ஃப் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்த செல்ஃப் தான் என்ன பார்த்தீங்கன்னா உரி.
இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா உரிய அப்படின்னா சொந்தமான அப்படின்னு. இதே உரியன்னா உள்ளே இழுக்க, அதாவது உறிஞ்சுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். சரியா? அடுத்தது எரி அப்படின்னா தீ. இதே ஏரி அப்படின்னா வீசு, அதாவது எரி அப்படின்னா தீ. அடுத்த இது வந்து ஏரி இல்ல, இதுவும் எரி தான். சரிங்களா? ஏரி அப்படின்னா வீசு. இதே எரினா தீ, எரினானது வீசு அப்படிங்கிற பொருள்ல வரும். சரியா? அடுத்தது கரி அப்படின்னா யானை அல்லது எரிக்கும் பொருள், அதாவது கரி, நிலக்கரி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அது. இதே வந்து கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு, அப்படி இறைச்சி, அப்படி ஆட்டுக்கறி. இறைச்சி இல்லாட்டி ஆட்டுக்கறி, சரிங்களா? அதை வந்து கறி அப்படின்னு சொல்லுவோம். இதே அடுத்தது கூறியது அப்படின்னா கூர்மையானது. கூறியதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூர்மையானது. இதே கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க சொன்னது அப்படிங்கிற பொருள்ல வரும். சரியா? ஓகே. அடுத்தது கீரி அப்படின்னா கீரி பிள்ளை. இதே கீரினா கீறுதல், அப்படி கோடு கிழித்து, கீறுதல். சரிங்களா? அடுத்தது சீரிய அப்படின்னா உயர்ந்த. இதே சீரிய அப்படின்னா சீரியனா உயர்ந்த. இதே சீரியன்னா சீற்றங்கொண்ட, அதாவது பாம்பு சீரியது அப்படிங்கிற பொருள்ல வரும். அடுத்தது சொறி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டு, அப்படி கொடுத்தல். சொறி அப்படின்னு. இதே சொறின்னா சிறங்கு இல்லாட்டி திணவு எடுத்து சொரிதல், சொறிவோம் இல்லையா, அது சொல்றாங்க. அடுத்தது செரி அப்படின்னா செரித்தல் இல்லாட்டி உணவு சீரணமாதல். செரி அப்படின்னா திணி அப்படி இல்லாட்டி அடைத்து வை. அடுத்து தறி அப்படின்னா தரித்து கொள்ளுதல், அதாவது அணிந்து கொள்ளுதல். இதே தறி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துணி நெசவு பண்றதுக்காக இருக்கக்கூடிய தறி, அப்படி வெட்டு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது தெரி அப்படின்னா தெரிந்து கொள்ளல். அதே தெரினா நீரை தெளித்தல் அல்லது சிதறுதல். சரிங்களா? அதான் கோவலன், அந்த பாண்டியன் வந்து சிலம்பை அந்த கண்ணகி உடைக்கிறப்ப அந்த மாணிக்க பறவைகள் வந்து சிதறின அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுதான் வந்து தெரித்தது, அதாவது சிதறுதல். அடுத்த நாரி அப்படின்னா பெண். இதே நாரினா நாற்றம் அடித்து. இதே நெறினா நொறுக்கு, நெருங்கி அப்படின்னு பார்த்து நெருக்கு அல்லது நெரிசல் அடி நசுக்கு, நெறி. இதே நெறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி, வழிமுறை அல்லது ஒழுக்கம் அல்லது விதி. சரிங்களா? இதான் நெறி. சரிங்களா? அடுத்தது பொறி அப்படின்னா பொறித்தல் அல்லது நெற்பொறி, சோளப்பொறி போன்றவை. அடுத்தது பொறி அப்படின்னா எந்திரம் அல்லது தீட்டுதல். சரிங்களா? பொறி. அடுத்தது ஆஹ் முறி அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்யரிசி. ஸோ அடுத்தது முறின்னு பாத்தீங்கன்னா ஓடி அல்லது அச்சு முறிந்தது அல்லது தளிர், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா முறி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மரித்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தான் அப்படிங்கிற பொருள்ல வரும். அடுத்தது உள்ள மரித்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறுத்தினான் அல்லது தடுத்தான், சாலை மறியல் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அதுல உள்ள இது. சரியா? அடுத்தது மாரி அப்படின்னா அம்மை இல்லாட்டி மழை. மாறின்னா என்னது? அம்மை இல்லாட்டி மழை. இதே மாறி அப்படின்னா வேறாக மாறிவிட்டது அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? அடுத்தது அரு அப்படின்னா பார்க்க முடியாதது. இந்த அருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இப்ப அதே அருன்னு பாத்தீங்கன்னா தூண்டி அல்லது தூண்டி கயிறு அருந்து விடுதல், அதாவது அறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அருந்து விடுதல். சரியா? அடுத்தது இப்ப அருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா குடித்தல். சரியா? அடுத்தது அருந்து அப்படின்னா துண்டாகி விட்டது. சரியா? ஓகே. இப்ப அதே உருன்னா உருவம். இதே உருன்னா அடைத்தல். ஒருன்னா ஒன்று. ஒரு அப்படின்னா தண்டித்தல். சரிங்களா? உருன்னா என்னது? தண்டித்தல். அடுத்தது கருப்பு அப்படின்னா பஞ்சம். இதே கருப்பு அப்படின்னா நிறம். நல்லா கவனிக்கணும். கருப்பு அப்படின்னா நிறம், கருப்பு அப்படின்னா பஞ்சம். சரிங்களா? அடுத்தது கரு அப்படின்னா கர்ப்பம். கரு அப்படின்னா கோபம் அல்லது வஞ்சினம். சரிங்களா? கரு கரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதே கருக்கு அப்படின்னா கூர்மை அல்லது பனங்கருக்கு. கூர்மை அல்லது பனங்கருக்கு. அடுத்தது கருக்கு அப்படின்னா கோபித்தல். சரிங்களா? அதே குருகு அப்படின்னா பறவை வகை. குருகு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவை வகை. அதே குருகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் செல் அல்லது குறைத்தல். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா குறும்பை. சரிங்களா? குறும்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காதின் அழுக்கு, அப்படி தேங்காய் அல்லது பனங்காயினுடைய பிஞ்சு, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே குறும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகை ஆடு, நல்ல குறும்பா ஆடும்பாங்கல்ல, அது வந்து ஒரு வகை ஆடு. சரியா? அது கோருகிறேன் அப்படின்னா கேட்டுக் கொள்கிறேன். அதே கோருகிறேன்னா கொல்லுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா?
இதே சுருக்குன்னா சிறிதாக்கு, இதே சுருக்குன்னா வேகம், சுருக்காக நடை, அதாவது வேகமா நடை அப்படிங்கிறத சுருக்கா செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இதே செரு அப்படின்னா சண்டை, இதே செரு அப்படின்னா கழனி, கழனி என்ன, வயல், சரியா. அடுத்தது நறுக்கு அப்படின்னா பலமாய் கொட்டு, நறுக்கென கொட்டினார், அதாவது பலமாய் கொட்டு. இதே நறுக்கு அப்படின்னா துண்டாக்கு அப்படிங்கிற பொருள்ல வரும், சரியா. அடுத்தது பெரு அப்படின்னா பெரிய, பெருனா பெற்றுக்கொள், பொறுப்பு அப்படின்னா மலை அல்லது ஒப்பு. இதே பொறுப்புன்னா பாரம், உத்தரவாதம், கடமை. அதே மறு அப்படின்னா, இங்க மறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம், அப்படி மறுக்கொழுந்து. இதே மறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசு, குற்றம், மாசு அல்லது குற்றம். இதே மறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தம், மறுப்புனா என்னது, தந்தம். இதே மறுப்புனா தடை, அப்படி எதிர்ப்பு தெரிவித்தல், அந்த மாதிரி பொருள் வரும். அதே வருத்தல் அப்படின்னா துன்புறுத்துதல் அல்லது துன்புறுத்தல். அடுத்தது உள்ள வருத்தல் பாத்தீங்கன்னா பொரித்தல் அல்லது உணவு பண்டங்களை பதப்படுத்துதல், சரிங்களா. உணவு பண்டங்களை பதப்படுத்துதல், சரியா. அதுக்கு அடுத்தது ஆஹ் முருகு அப்படின்னா அழகு, இல்லாட்டி மனம், அப்படி இளமை, கடவுளின் தன்மை, இதெல்லாம் முருகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அடுத்து உள்ள முருகு அப்படின்னா தீர்ந்து போதல், அதாவது தீர்ந்து போ அப்படின்னு சொல்றது. அடுத்தது முறுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வகை மரம், சரிங்களா. இதே முறுக்கு அப்படின்னா வளைந்து வளைத்தல் அல்லது திரித்தல், அப்படி இல்லாட்டி தின்பண்டம், சரிங்களா. தீபாவளிக்கு தீபாவளி கண்டிப்பா சுற்றுவாங்க. அடுத்தது இறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தீனி, அப்படி இல்லாட்டி ஒளி, சரிங்களா. அது இறைச்சல்வாங்களா அந்த மாதிரி ஒரு ஒளி. அதே இறைனா கடவுள், அப்படி இல்லாட்டி சிதறு, நீர் இறைத்தல். ஓகேவா. அடுத்தது குறை அப்படின்னா நாய் குறைத்தது, குறைனா கொஞ்சம் குறைத்து விடு, சரி, அதாவது கொஞ்சம் இல்லாட்டி குறைத்து விடு. அடுத்தது சிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையை சிரைத்தல், மயிர் நீக்குதல், சரியா. ஓகே. அடுத்தது சிறை அப்படின்னா சிறைச்சாலை அல்லது அடைப்பு, சரிங்களா. அடுத்தது திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைச்சீலை, இல்லாட்டி அலை. இதே திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பம், அதாவது கப்பம்னா என்னன்னா வரி, திரை, வரி, வட்டி அப்படின்னா அதுல உள்ள திரை, சரிங்களா. ஓகே. இப்ப பறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி. இதே பறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் கருவி, இல்லாட்டி பறை அடித்தல், சரிங்களா. அடுத்தது மறைன்னா தாமரை, மறைன்னா வேதம் அல்லது மறைந்து கொள், மறைந்து கொள். உரை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல், இல்லாட்டி பேசு அல்லது பொன்னை உற்று பார்த்தல், சரிங்களா. உரை. அடுத்தது உரை அப்படின்னு பாத்தீங்கன்னா பை, இல்லாட்டி இருப்பிடம், அல்லது பாலை தயிராக்கும் துளி, அதாவது மோர் உரை ஊற்றுதல்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள உரை, சரிங்களா. அடுத்தது உரைனா இருப்பிடம், பாலை தயிராக்கும் கருவி, அதாவது பாலை தயிராக்கும் துளி, சொல்லியாச்சுல்ல. அடுத்தது இப்ப கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லை, கரைனா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லை, சரிங்களா. கரைனா என்னது, எல்லை அல்லது கரைந்து விடுதல், அப்படி இல்லாட்டி இலகி விடுதல், இல்லாட்டி கடற்கரை பூவு, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கரை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அடுத்தது களங்கம் அல்லது கருப்பு அல்லது அழுக்கு அல்லது குற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே கரை அப்படிங்கிற பொருள்ல வரும், சரியா. அடுத்தது கூரை அப்படின்னா வீட்டின் மேல் பகுதி அல்லது குடிசை. இதே கூரைன்னா புதிய ஆடை இல்லாட்டி திருமண உடை, அதாவது கூரைப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது. அல்லது பாறை அப்படின்னா கடப்பாறை அல்லது நீண்ட நாள் இணைந்த இரும்பு துண்டு. பாறை அப்படின்னா கல் பகுதி, சரிங்களா. மேற்கண்ட வேறுபாடுகளை நன்றாக உச்சரித்து பழகி கொண்டால் இந்த பகுதியில் மதிப்பெண்கள் பெறுவது மிகவும் எளிது, சரியா. இப்போ வரைக்கும் பார்த்ததுல இதுல சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லியாச்சு. இதுல உங்களுடைய எஃபோர்ட் அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும், சரியா. அதாவது நீங்க எந்த அளவுக்கெல்லாம் நீங்க எந்தெந்த சொற்களை எல்லாம் பார்த்து இப்போ உங்களுடைய இந்த மொழி திறன் அறிவு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதன் அடிப்படையில எதுக்கு எந்தெந்த வரும் அப்படிங்கறது நீங்களா செல்ஃப் வேல்யூவேஷன் ஒன்று பண்ணி பாருங்க, சரிங்களா. உலகிலேயே மிக ஆகச்சிறந்த ஆசிரியர்னா நீங்க தான், சரியா. உங்களுக்கு நீங்களே கற்பித்துக் கொள்வது அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும், சரியா. ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு எது தெரியும் தெரியாது அப்படிங்கிறது ஒரு மென்டாராவோ அல்லது ஒரு டீச்சராவோ இங்க இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு தெரியாது. ஆனா அதுவே உங்களது மனதிற்கு நன்றாகவே தெரியும். அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயத்தை என்ன அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பார்த்து அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால இந்த இந்த பாடப்பகுதி மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவது மிக எளிது, சரியா. ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லகர லகர ழகர மற்றும் நகர நகர ரகர வேறுபாடுகளை ஃபுல்லாவே நம்ம பார்த்துருக்கோம், சரியா. அதுக்கு அடுத்தது
சரி, ஓகே, நல்லது. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சாப்டர் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மத்த எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, நல்லது. நீங்க தொடர்ச்சியா படிங்க. நீங்க படிக்கக்கூடிய இந்த இதுங்கிறது இப்ப வரக்கூடிய 90 நாள் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இல்ல, கண்டினியூஸா படிங்க. இந்த இடத்துலயும் நீங்க ரொம்ப லேக் ஆகிடாம கண்டினியூஸா படிச்சிட்டு இருந்தாலே உங்களுக்கு வெற்றி என்பது 100 விழுக்காடு உறுதி. அதையும் தாண்டி எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணணும்னா நீங்களும் தனியா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அதை நீங்க அந்த இதுலயும் போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். சரியா? ஆனா தமிழுக்கு நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் கேட்டாலே போதும். சரியா? ஓகே. வேற எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கா? சரி, ஓகே, நல்லது. நான் இந்த மௌனத்தை நான் சம்மதமாக எடுத்துக்கொண்டு இந்த வகுப்பை இத்துடன் முடிக்கிறேன். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வகுப்பில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். நன்றி. வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.